இந்த ரிஷப லக்னம் அப்படின்னு சொல்லும் பொழுது நில தத்துவத்திற்கு கீழே வருது. இந்த நிலத்தத்துவத்தினுடைய அதிபதி யாருன்னு சொன்னால் சுக்கிர பகவான், சந்தோஷத்திற்கு அதிபதி. இந்த ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 3 நட்சத்திரங்கள் அழகானவர், அறிவானவர், அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறதுல இவங்க ரொம்ப நல்லவங்க. எந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியில் வரலாங்கிறதுக்கான சூட்சுமமும் இவருக்கு தெரியும். அதே நேரத்தில் விதி போகிற வழியில் போய் தான் விட்டு கொடுத்து தான் பிடிக்கக்கூடிய ஒரு நல்ல நபர். அதே நேரத்தில் அறிவு மிக்கவர். பலவிதமான இலக்கியங்கள், பலவிதமான விஷயங்கள் இவருக்கு நன்றாக தெரியும். கலைகளில் ஈடுபாடு இருக்கும். ஒருத்தரை முன்னிலைப்படுத்தி அவருக்கு தகுந்த அறிவுரை கூடக்கூடிய ஒரு நல்ல இடத்தில் இருப்பவர். அவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது ஜெயிக்கணுங்கிற ஒரு இது வந்துருச்சுன்னா அவங்க எப்படியாவது ஜெயிக்காமல் விடவே மாட்டாங்க. அதற்கு எந்த லெவலில் வேணால் இறங்கக்கூடிய ஒரு ஆள் தான் இந்த ரிஷப லக்னக்காரர்கள். வெளிப்படையால் எதையும் சொல்லவே மாட்டாங்க. அவங்க யார், அவங்க மனசுக்குள்ளே என்ன போயிட்டுருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த ரிஷப லக்னம் அப்படின்னு நாம் சொல்லும் பொழுது அந்த சுக்கிராச்சாரியாருடைய பண்புகளும் இங்கே வருகிறது. அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது அவர்களுடைய கட்டுப்பாடை இவர் வச்சுக்குவார். சூரியனுடைய நட்சத்திரமான கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆவேசம் கொஞ்சம் இருக்கும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிகவும் அழகாக, தன்னடக்கத்துடன், நல்ல புத்திசாலித்தனமாக, அறிவுபூர்வமாக சிந்திப்பார்கள். மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் இருப்பவர்களுடைய செயல்பாடுகள் அடுத்தவர்களுக்கு தீங்கு இழைக்காமல் செய்ய வேண்டும் என்ற மன உறுதியோடு செயல்படுபவர்கள். நன்றி, வணக்கம்.